ஹாய் வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வாக்கிங் போகலான்ட்டு எந்திரிச்சு கிளம்பி வாக்கிங் போனால் ஒரு 10 நிமிஷம்தான் போயிருப்போம். மழை கொட 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 கொடன்னு ஊற்றுன்னு ஊற்றுது. அநியாயம். எங்கள் ஊரில் இந்த மாதிரி மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப மழையை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் மழை இன்றைக்கி பிடிச்சிருச்சு. வழியில் அப்படியே ஒரு இடத்துல நனையாமல் உட்காண்ட்ருந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகலான்ட்டு போனவையே எங்கேயுமே போகல. திரும்பி வந்தாச்சு. மழையில் அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்துருந்து விட்டு எந்திரிச்சு வரும்போது பார்த்தா ஒரு கடையில் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் மார்க்கெட்லேருந்து கீரையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. இந்த சிறுகீரை ஒரு 2 கட்டு, இது செங்கீரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். இந்த செங்கீரை ஒரு 2 கட்டு, அப்புறம் மல்லி கருவேப்பிலை, அப்புறம் இது என்னது புதினா ஒரு கட்டு, தக்காளி பைக்கில் இருக்குது பாருங்க, தக்காளி 1 கிலோ, பச்சை மிளகா. தக்காளி இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்கிது. இதையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீடு சேர்ந்துட்டேன். கூடவே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரிக்காயும் வாங்கிட்டு வந்தேன். மார்க்கெட்டுக்கு போக முடியல, இருந்தாலும் ஒரு கடையில் இதெல்லாம் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஆனால் வாங்கிட்டு வீடு சேர்ந்துட்டேன். இன்றைக்கி வாக்கிங் அவ்வளோதான். பார்ப்போம் நாளைக்கு. சரிங்களா? ஓகே. பால் கொண்டாந்து ஊற்றிட்டு போயிட்டாங்க. பார்த்திங்களா? அதில் என்னவோ பூச்சியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா? சின்ன சின்ன தூசு பூச்சி எல்லாம். இதுக்காகத்தான் பாலை வடிகட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. பால் வந்துருச்சு. நான் இப்போ இதை வடிகட்டிட்டு ஸ்ட்ராங்காக ஏலக்காய் போட்டு ஒரு டம்ளர் டீ போட்டு குடிக்க போகிறேன். அதுக்கு தான் நான் எப்போவுமே பாலை வடிகட்டாமல் யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்படி வடிகட்டிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற தூசு இதெல்லாம் வடியில் தங்கிடும். பார்த்திங்களா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். என்னென்னவோ இருக்குது. அதுக்காகத்தான் வடிகட்டுறது. சரி, இப்போ போய் ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம், ஏலக்காய் டீ. சரிங்களா? வாங்க. இப்போ ஏலக்காய் டீ ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் ஏலக்காய் டீ பிடிக்கும்? வாங்க டீ குடிக்கலாம். நான் எப்போவுமே டீ குடிக்க மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த அன்றைக்கி டீ குடிப்பேன். இன்றைக்கி மலைக்குள்ளே போயிட்டு வந்தேன், அதனால் டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால் டீ போட்டுட்டேன். சரிங்களா? வாங்க டீ குடிக்கலாம். மலையை அந்த காலத்தில் இப்படித்தான் அளவிடுவாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்டாங்கல்லில் ஃபுல்லாக, இந்த ஆட்டாங்கல் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா ஒரு உழவு மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இது 3/4 கல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 உழவு மழை எங்கள் ஊரில் இன்றைக்கி பெஞ்சிருச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் மழையின் அளவை நம்ம முன்னோர்கள் கணக்கிடுவாங்க.